தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். 40 எம்எல்ஏக்கள் ஆளுங்கட்சிக்கு ஓட்டம். முன்னாள் முதலமைச்சர் அதிர்ச்சி. 40 எம்எல்ஏக்கள் ஆளுங்கட்சிக்கு ஓட்டம், முன்னாள் முதலமைச்சர் அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2026 இந்தியாவில் 5 மாநிலங்களுக்கு தேர்தல் நடைபெற்றது. அதில் ஒரு மாநிலம் மேற்கு வங்காளம். 15 ஆண்டு காலமாக ஆட்சி செய்து வந்த திரிணாமுல் காங்கிரஸ் படுதோல்வியை சந்தித்தது. 80 இடங்களில் மட்டும்தான் திரிணாமுல் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. மம்தா பானர்ஜி எதிர்க்கட்சி தலைவரானார். இந்த சூழ்நிலையில் மம்தா பானர்ஜி இன்று சட்டமன்ற திரிணாமுல் காங்கிரஸ் கூட்டத்தை கூட்டினார். மொத்தம் உள்ள 80 எம்எல்ஏக்களில் 10-12 எம்எல்ஏக்கள் தான் கலந்து கொண்டார்கள். மீதி எம்எல்ஏக்கள் இந்த கூட்டத்தை புறக்கணித்தார்கள். 40 எம்எல்ஏக்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு தாவ உள்ளதாக செய்திகள் வந்தன. தான் கூட்டிய எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் 10-12 எம்எல்ஏக்கள் கலந்து கொண்டது மம்தா பானர்ஜிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. சட்டமன்ற எம்எல்ஏக்களின் கூட்டம் தள்ளி வைப்பதாக மம்தா பானர்ஜி அறிவித்தார். இன்னொரு நாளில் இந்த கூட்டம் நடக்கும் என அறிவித்துள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த 40 எம்எல்ஏக்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு தாவ உள்ளதாக கூறப்படுகிறது. ஏறத்தாழ இந்த கூட்டத்தில் 68 எம்எல்ஏக்கள் வரை கலந்து கொள்ளவில்லை என்று கூறப்படுகிறது. 40 எம்எல்ஏக்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு தாவ உள்ளதாக கூறப்படுகிறது. மேற்கு வங்காள முன்னாள் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி இதனால் அதிர்ச்சி அடைந்துள்ளார்.